ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகாபரிவாளுக்கு முன்கோபம் வரும். ஆனால் அது வெகு நேரம் அவரால் தாக்குப்பிடிக்க முடியாது. அதுபோன்ற நிகழ்வை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். மகாபரிவால் ஸ்நானத்திற்காக பலகையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் சிக்கு பலகையில் தண்டம் வைக்கப்பட்டிருந்தது. அதுதான் வழக்கம். தண்டம் ஒரு புனிதமான பொருள். அதை தாண்டக்கூடாது என்ற சம்பிரதாயம் அறியாத நாசிக் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் என்ற பக்தர் அந்த இடத்தில் ஏதோ பணி நிமித்தமாக வந்தபோது தண்டத்தை தாண்டி கொண்டு போய்விட்டார். அவர் தாண்டி சென்றதை பார்த்துவிட்ட மகாபரிவாலுக்கு கோபம் வந்துவிட்டது. அவரை கூப்பிட்டு இன்னும் 2 தடவை தண்டத்தை தாண்டு என்று வெகு இயல்பாக கூறினார்கள். அவர், பெரியவா ஏன் இப்படி சொல்கின்றார்கள் என்றெல்லாம் ஆலோசிக்காமல் அப்பாவித்தனமாக பெரியவா ஆஞ்ஞை என்று மனதார ஏற்றுக்கொண்டு அவ்வாறே 2 தடவை தாண்டினார். மகாபரிவாளுக்கு கட்டுக்கடங்காத கோபம். எனக்கும் மரியாதை இல்லை, என்னுடைய தண்டத்துக்கும் மரியாதை இல்லை, இனிமேல் நாம் மடத்தில் இருப்பதும் மரியாதை இல்லை என்று சற்று உரத்த குரலில் கூறினார்கள். அதற்குள் மற்றும் சில சிஷ்யர்கள் அங்கே வந்து கூடிவிட்டார்கள். மகாபரிவாளின் கோபத்துக்கு காரணம் தெரிந்ததும் எல்லோரும் நாசிக் கிருஷ்ணமூர்த்தியை வசைபாடினார்கள். மகாபரிவாளின் தண்டத்தை தாண்டி செல்வது மிகப்பெரிய அபச்சாரம் என்பதை அவருக்கு புரிய வைப்பதே பெரும்பாடாகிவிட்டது. தன் தவற்றை உணர்ந்து அவர் கண்களில் தண்ணீர் தழும்பியது. மகாபரிவா ஸ்நானம் செய்யாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். இம்மாதிரியான இக்கட்டான சந்தர்ப்பங்களில் நிலைமையை சமாளிக்கக்கூடியவர் பெரிய மேனேஜர் தான். செய்தியை கேட்டதும் அவர் அங்கே வந்தார். சிறிது நேரம் பேசாமல் நின்றுவிட்டு பிறகு சொன்னார், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று வெள்ளைக்காரன் சொன்னது சரியாகிவிட்டது. குரங்கு சேஷ்டை செய்பவர்களுக்கெல்லாம் மடத்துக்கு வந்து சேர்கின்றார்கள், கைங்கரியும் செய்கின்றார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு மடத்தை நிர்வாகம் செய்வது ரொம்ப சிரமம். என்னை ரிலீவ் செய்திருங்கோ. மகாபரிவால் முகத்தில் இப்போதுதான் புன்னகை வந்தது. குரங்குகளுக்கு பயந்து கொண்டு நாம் யாரும் மடத்தை விட்டு போக வேண்டாம், குரங்குகளை அடக்கி வைத்தாலே போதும். இதை கேட்ட பின்னர் தான் தொண்டர்கள் மனதில் நிம்மதி பிறந்தது. பெரிய மேனேஜரின் சமயோஜித வாதத்தை போற்றினார்கள். அவருடைய யுக்தியை மகாபரிவா அங்கீகரித்தது தான் தித்திப்பான உண்மை. இதற்கு நேர்மாறாக ஒரு நிகழ்ச்சி. மகாபரிவாளிடம் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்த பின் மேட்டூர் சுவாமிகள் அங்கிருந்து எழுந்தபோது சிக்கு பலகையில் வைக்கப்பட்டிருந்த தண்டம் அவருடைய கால் பட்டு பலகையிலிருந்து கீழே விழுந்து விட்டது. மிகப்பெரிய அபச்சாரம் இல்லையா? மேட்டூர் சுவாமிகள் பெரியவாளுக்கு வந்தனம் செய்து ஷமிக்கணும் என்று தீனமான குரலில் விண்ணப்பித்துக் கொண்டார். பரவாயில்லை, பிரமாதத்தினால், அதாவது கவனக்குறைவால் ஏற்பட்டது தானே என்று சாந்தத்துடன் சமாதானம் செய்தார்கள் மகாபரிவாள். தான் செய்துவிட்ட குற்றத்துக்காக மேட்டூர் சுவாமிகள் மனப்பூர்வமாக வருத்தப்பட்டார் என்பது மகாபரிவாளுக்கு தெரியாதா என்ன? முரண்பட்டார் போன்ற இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கு உடே கண்ணுக்கு புலப்படாத தங்க கம்பியாக இருப்பது மகாபரிவாளுடைய பெருங்கருணை. ஒரு சமயம் பிக்ஷாவந்தனம் செய்வதற்காக வந்திருந்த பெரிய மனிதரை கண்டதும் மகாபரிவாளுக்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது. அருகில் இந்த தொண்டர்களிடம், இன்னைக்கு இவரோட பிச்சையா என்று கேட்டார்கள். ஆமாம், பெற்ற தாயார் தகப்பனாரை நல்லபடியாக சம்ரட்சிக்க முடியாதவாளுக்கெல்லாம் எதற்காக பிச்சாவந்தனம் செய்யணும்? வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி ஏழைகளை கொடுமைப்படுத்துபவர் பிச்சை வேண்டாம் என்று சத்தமாக கூறிவிட்டு மகாபரிவாள் உள்ளே போய்விட்டார்கள். சுற்றமும் நட்பும் புடைசூழ வந்திருந்த செல்வந்தருக்கு அவமானமாக போய்விட்டது. நெஞ்சு வெறும் சூன்யமாகிவிட்டது. மெல்ல நடந்து வந்து அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து வேறொரு இடத்தில் தரையில் உட்கார்ந்து விட்டார். மகாபரிவா கோபம் வினாடி போதுதான். மேனேஜரிடம் சொல்லி அந்த பிச்சாவந்தனக்காரரை குடும்பத்தோடு வர சொல்லு, வந்தனம் செய்ய சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். பூஜை பிச்சை எல்லாம் முடிந்த பிறகு அந்த அன்பருக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டிய நேரம். அவர் வந்து தத்தளிக்கும் மனதுடன் உட்கார்ந்தார். மகாபரிவாள் அவரிடம் கிரகஸ்த தர்மத்தை விளக்கமாக உபதேசம் செய்தார்கள். குழந்தைகள், பசுமாடுகள், வேலைக்காரர்கள், ஏழைகள்,
வறுமையில் உள்ள உறவினர்கள் எல்லோரையும் பிரியத்தோடு காப்பாற்றுவது தான் முக்கியமான கடமை. பணக்காரர் ஆனந்த பஷ்பத்துடன் கேட்டுக்கொண்டு மனதில் அதை பதிய வைத்து கொண்டார். மகாபெரிவார் அவருக்கு ஒரு சால்வை போர்த்தி பிரசாதம் அனுகிரகித்தார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.